வணக்கம் நண்பர்களே. ஆஸ்ட்ரோவெல்த்லேருந்து பிரபு சுப்பிரமணியம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட் வந்து பார்க்க போகிறோம். இந்த பிவோட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். அந்த கால்குலேஷன் வந்து எப்படி பண்ணலாம், அதாவது எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம், எந்த ஷார்ட்கட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது இல்லாத பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பிவோட் பாயிண்ட்லேயே ஒரு 4 டைப் ஆஃப் இண்டிகேட்டர் இருக்குது. அந்த 4 டைப்பில் எந்த இண்டிகேட்டர் வந்து பெஸ்ட்டாக சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம். அது இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த பிவோட் பாயிண்ட் வந்து எந்த மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக, அதாவது அக்யூரசி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரலும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பார்த்தீங்கன்னா கீழே ரெட் கலரில் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போகிறோம். இது ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், இந்த மூணுக்குமே ட்ரேடிங் லெவல்ஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதாவது கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிவோட் பாயிண்டில் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ வந்து பிவோட் பாயிண்ட் வந்து பார்ப்போம். இந்த பிவோட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இண்டிகேட்டரில் இதுவும் ஒரு இண்டிகேட்டர். அதாவது இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டொக்காஸ்டிக்ஸ், ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி, இந்த பாட்டம் லைன் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இண்டிகேட்டர். அந்த மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான பிவோட் பாயிண்ட் வந்து முக்கியமான இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்விட்டி, கமாடிட்டிஸ், ஃபாரெக்ஸ் இந்த மூணுக்குமே வந்து அடாப்டபுளாக இருக்கும். நீங்கள் எதில் வேணாலும் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இதை வந்து கால்குலேட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பிவோட் பாயிண்ட் என்னென்ன கற்றுக் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கற்றுக் கொடுக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி வந்து உள்ள என்ட்ரு ஆகிறது, எக்ஸிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறது. இதை வந்து ஷார்ட்டாக, அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்டு, என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன், கேட்டுங்க. ஏன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடியோவும் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இது பெரிய சிலம்பஸ்ஸு. இதை பற்றி சொன்னால் தான் உங்களுக்கு வந்து நம்ம சார்ட்டில் வந்து காட்டும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக புரியும். அந்த பர்பஸ்க்காக ஒரு நிமிஷம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேளுங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்னா அதாவது மார்க்கெட்டு கீழே இறங்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல நிற்கும், அல்லது எந்த இடத்துல வந்து பையர் வந்து அதிகமாக வந்து பை பண்ணுவாங்க, ஈகராக இருக்காங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்து சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பை பண்ணியிருப்போம், ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து நம்ம வந்து செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். எப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும் அந்த இடத்துல, நம்ம செல் பண்ணிட்டு அடுத்த பொசிஷனுக்காக, அடுத்த என்ட்ரிக்காக வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அதாவது செல்லர்ஸ் வந்து ஈகராக இருப்பாங்க, நம்ம வந்து செல் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸாக வந்து கிரியேட் ஆகும். அதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஒரு சின்ன ரூல் மட்டும் நான் சொல்லிடுறேன், பார்த்துக்கங்க, கேட்டுங்க. அதாவது நெகட்டிவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் கிடையாது, அதாவது பாசிட்டிவ் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து காமன் ரூலு. பாசிட்டிவ் மார்க்கெட்டில் ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க, பையர்ஸ் வந்து பை பண்ணிகிட்டே போவாங்க. அதே செல்லிங் மார்க்கெட்டில், அதாவது ஷார்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போர்ட் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணது ஷார்ட் பண்ணிகிட்டே போவாங்க. இதுதான் இதனுடைய காமன் டேர்ம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுனா, அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அல்லது நேற்றைய மார்க்கெட்லேருந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதே நெகட்டிவாக நம்ம வந்து மார்க்கெட், அதாவது ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே டவுன் சைட்லேயே ட்ரேட் ஆகிட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து ட்ரெண்டு வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். இது வந்து ட்ரெண்டில் வந்து 2 வகை, அவ்வளோதான். இந்த ட்ரெண்டு 2 வகையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். என்ட்ரி அண்ட் எக்ஸிட்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சப்போர்ட் லெவலில் வந்து பை பண்ணணும், அதாவது ரெசிஸ்டன்ஸில் வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத இது வந்து காமன் ரூல். இதை பற்றி நம்ம வந்து பின்னாடி ஒரு பெரிய வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம பிவோட் பாயிண்ட்டுக்கு தேவையானதை வந்து எடுத்துக்குவோம். இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பூரா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காமன் டேர்மாக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக சொல்லியிருக்கிறோம். டெக்னிக்கலாக வரும் வீடியோக்களில் வந்து இதை பற்றி பார்ப்போம். அதாவது இந்த பிவோட் பாயிண்ட்டு என்ன பேசிஸில் வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய ஹை, லோ, க்ளோஸ், ஓப்பன், பொதுவாக இந்த 4 பேராமீட்டரை வச்சு தான் பிவோட் பாயிண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இது பிவோட் பாயிண்டினுடைய வகைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிவோட் பாயிண்டினுடைய கால்குலேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 டைப்பை வந்து சொல்லியிருக்கோம். அதாவது டைப்ஸ் வந்து நிறைய இருக்குது, இருந்தாலுமே இந்த 4 பிவோட் பாயிண்ட் கால்குலேஷன் மட்டும் மேஜராக பார்த்துட்ருக்கோம். அதனால் பிவோட் பாயிண்டினுடைய இந்த 4 வகைகளை மட்டும் பார்ப்போம்.
அதாவது ட்ரெடிஷ்னல் பிவோட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னும் 2 பேர் இருக்குது, 3 பேர் இருக்குது. ஸ்டாண்டர்டு அண்ட் கிளாசிக் ஃப்ளோர். இந்த ட்ரெடிஷ்னல் பிவோட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3 வகையும் சொல்கிறாங்களே, இந்த 3 வகையிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு, அதாவது ஈக்விட்டியில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, கமாடிட்டி ஃபாரெக்ஸ் இதில் வெவ்வேறு விதமாக சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டாவதாக வூடி பிவோட் பாயிண்ட்ஸு, கேமரல்லா பிவோட்ஸ் பாயிண்ட்ஸு, ஃபிபோனன்சி பிவோட்ஸ் பாயிண்ட்ஸு, இந்த 4ம் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பார்க்குற பிவோட்ஸ் பாயிண்ட்ஸுடைய கால்குலேஷன். இந்த 4 வகையிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த டைப்ஸ் ஆஃப் பிவோட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது இல்லாத பார்த்தீங்கன்னா இது எந்த மார்க்கெட்டுக்கு வந்து ஆப்டாக வந்து இப்போ வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2ஐயும் கடைசியாக வந்து நம்ம க்ளோசிங்கில் வந்து நம்ம சொல்கிறோம். தென் அதாவது பிவோட் பாயிண்ட் எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட், அதாவது ஃபார்முலா பார்க்கலாம் வாங்க. பிவோட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணுற இந்த ஃபார்முலா இருக்குது பாருங்க. அதாவது ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிவோட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் டேனுடைய ஹை வேணும், லோ, க்ளோஸ் இந்த 3ஐயும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் பிவோட் பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு ஃபஸ்ட்டு சப்போர்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 2 இன்ட்டு பிவோட் பாயிண்ட், அதாவது பிவோட் பாயிண்ட்டை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிட்டு, அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய லோ வந்து மைனஸ் பண்ணணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிங்கன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கிடைக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போர்ட் லெவலில் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 இன்ட்டு பிவோட் பாயிண்ட்டு மைனஸ் ப்ரீவியஸ் டேனுடைய ஹையை வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து சப்போர்ட் லெவல் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்படி தான் வந்து பிவோட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க, அல்லது இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வீட்டில் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு கால்குலேட்டர் சொல்கிறேன். நீங்கள் அந்த கால்குலேட்டர் எடுத்திங்கன்னா ஈஸியாக ஃபார்முலாஸ் வந்து எல்லா மெத்தடுக்கும் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவை பெரிய காம்ப்ளிகேஷனே எடுத்துக்க வேண்டாம். பின்னாடி அதாவது சார்ட்டு பார்த்ததுக்கப்புறம் இந்த ஃபார்முலா எப்படி வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது எல்லா மெத்தடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிவோட் பாயிண்ட்டை வந்து சார்ட்டில் வந்து பார்க்குறோம். இந்த பிவோட் பாயிண்ட் பாருங்கள், அதாவது மார்க் பண்ணி 1ன்னு போட்டுருக்கேன் பாருங்களேன். இந்த 1ன்னு போட்டுருக்கிறது தான் பிவோட் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம். அதே மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, R1, R2, R3ன்னு போட்டிருக்காங்கல்ல, அதான் ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2, ரெசிஸ்டன்ஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போர்ட் லெவல் 1, சப்போர்ட் லெவல் 2, சப்போர்ட் லெவல் 3 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம இதிலிருந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெண்டை வந்து பார்ப்போம். பிவோட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பிவோட் பாயிண்ட்லேருந்து கீழே பாருங்கள், S1ன்னு போட்டுக்கிறோம்ல, அது வந்து சப்போர்ட் லெவல் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிவோட் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி காட்டுது. அதே மாதிரி பிவோட் பாயிண்ட்டு அந்த ரெட் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே R1 போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்ட்டு அர்த்தம். அதாவது மார்க்கெட் வந்து இந்த பிவோட் பாயிண்ட் வந்து மேலே ரைஸ் ஆகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேலே அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங், அதாவது R1 கிட்ட ப்ராஃபிட் புக்கிங்கோ அல்லது ஒரு த்ரெட்டனிங்னாலேயோ அந்த ஸ்டாக்ஸை நம்ம வந்து விற்க ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி நம்ம மேலே போன ஸ்டாக்கு கொஞ்சமாவது கீழே வரும். அதுக்கப்புறம் பையிங் வந்து இருக்கலாம் அல்லது செல்லிங் இருக்கலாம். அது நமக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக நம்ம அந்த R1ங்கிறது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், அந்த இடத்துல அதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையே நமக்கு வந்து மென்ஷன் ஆகிடுது பிவோட் பாயிண்டில். அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல், அதாவது சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து ஈகராக இருப்பாங்க அந்த இடத்துல பை பண்ணுறது. அதாவது டவுன் ட்ரெண்ட்லையா இல்லை பாசிட்டிவ் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, அந்த சப்போர்ட் லெவலுங்கிறது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர் வந்து ஈகராக இருப்பாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் சைடில் வந்து இறங்காது, அந்த இடத்துல கொஞ்சமாவது ஸ்ட்ரோக் ஆகி நிற்கும். ஏன்னா அந்த இடத்துல பை பண்ணுறதுக்கு பையர்ஸ் இருக்கும்போது மார்க்கெட் வந்து அதிகமாக வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. அதை தான் சப்போர்ட் லெவல் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். அதே மாதிரி நமக்கு வந்து பிவோட்டில் வந்து கிளியராக நமக்கு வந்து காட்டிடுது. இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட். அதாவது என்ட்ரி இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போர்ட் லெவலில் என்ட்ரி ஆகணும், ரெசிஸ்டன்ஸில் வந்து வெளியே வந்து ஸ்டாக்ஸை வந்து விற்றுட்டு வந்துடணும். அதுக்கு தான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டும் நமக்கு வந்து பிவோட் பாயிண்டில் வந்து எக்ஸாக்டாக காட்டிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரலும் இது எல்லாமே ப்ரைஸ் பேண்டு வந்து
எந்த அளவுக்கு ரேஞ்ச் போகும், அதாவது சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல், ட்ரெண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை வந்து இந்த சார்ட்டில் வந்து தெளிவாக பார்த்துருக்கோம். இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட் பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். இந்த பிவோட் பாயிண்ட்டை இதுவரையிலும் பார்த்ததில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது வீடியோ ஃபஸ்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பிவோட் பாயிண்ட் கால்குலேஷன் வந்து எப்படி பண்ணணும், ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். பிவோட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து கால்குலேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கூகுள் போயிட்டு பிவோட் பாயிண்ட் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னாவே பிவோட் பாயிண்ட் கால்குலேட்டர் வந்து வந்துடும். அதாவது நம்ம investingindia.comல கூட நீங்கள் வந்து அந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா எல்லா மெத்தடுக்கும் வந்து கால்குலேஷன் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆனால் இது என்ன பேசுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதாவது ப்ரீவியஸ் ஹை, லோ அண்டு க்ளோசிங், இந்த மூணையும் டேட்டாவே கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கால்குலேஷன் எடுத்துக்கிறதுக்கு. அது இல்லாத ஒரு சில கால்குலேஷனில் ஓப்பனும் கேட்பாங்க, அதாவது ப்ரீவியஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்பாங்க. அதையும் டேட்டாஸ் கையில் இருந்ததுன்னா ஈஸியாக வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது பிவோட் பாயிண்ட் கால்குலேஷன்லேயே ஒரு 4 கால்குலேஷன் பார்த்தீங்களா, அதில் வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஃபிபோனாச்சி அப்படிங்கிற பிவோட் பாயிண்ட் கால்குலேஷன் தான் ரொம்ப முக்கியமான கால்குலேஷன். அது வந்து கிட்டத்தட்ட மோஸ்ட்லி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த மார்க்கெட்டில், அதாவது கமாடிட்டி, ஷேர்ஸு, ஃபாரெக்ஸு, இந்த 3 மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாரெக்ஸில் வந்து இந்த பிவோட் பாயிண்ட் கால்குலேஷன் வந்து அக்யூரசி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மோஸ்ட்லி வந்து இதில் வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து வால்யூம் வந்து அதிகம், பிவோட் பாயிண்ட் வந்து அக்யூரசி அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து எந்த மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறதும் டிசைட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிவோட் பாயிண்ட் கால்குலேஷன் வந்து எடுத்துக்கோங்க. அது இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த பிவோட் பாயிண்ட் கால்குலேஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை பார்க்கும்போது கீழே வந்து ஒரு ஆசிலேட்டர் வந்து நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிக்கங்க. ஆசிலேட்டர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பிவோட் பாயிண்ட் வந்து நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆசிலேட்டர் வந்து இன்செர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டும் அண்ட் கமாடிட்டி மார்க்கெட்டும் நீங்கள் வந்து பிவோட் பாயிண்ட்டை அழகாக யூஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட் மேக்கிங் பண்ணலாம். இதையும் மனசில் வச்சுக்கோங்க. இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாத பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை விட்டுறாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நிறைய வீடியோஸாக வருது. இது வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கணும், நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம், நன்றி.